ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஹும் ச பிருஹணோதி தஸ்மை தம்ஹ தேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திருப்யோ வம்ச ரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யக. சர்வோபப்ளவரஹிதக பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்துவமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. முதல் ஸ்லோகம் 126வது ஸ்லோகம் படிக்கணும். ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யகம். 126. ததசாதன நிர்முக்தக சித்தோ பவதி யோகிராட் தத்ஸ்வரூபம் ந சைதஸ்ய விஷயோ மனசோ கிராம். ததசாதன நிர்முக்தக சித்தோ பவதி யோகிராட் தத்ஸ்வரூபம் ந சைதஸ்ய விஷயோ மனசோ கிராம். அபரோக்ஷ அனுபூதி ஆதிசங்கரர் பகவத்பாதர் அருளியது. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 5 டாபிக். ஃபஸ்ட்டு வேதாந்த விசாரத்தை சுருக்கமாக சொன்னார். அதிகாரித்துவம், வேதாந்த விசாரம் பற்றிய சுருக்கமான கருத்து சொல்லப்பட்டது. 2வது கருத்து ஆத்மா சத்தியம், ஆத்ம தத்துவத்தை பற்றி தெளிவாக விளக்கி சொன்னார். யுக்தி சுருதி எல்லாம் வச்சு ஆத்ம தத்துவம் சொல்லப்பட்டது. 3வது விஷயம் ஜகத் மித்தியா, அனாத்மா மித்தியா. முதல்ல ஆத்மா சத்தியம், 2வது அனாத்மா மித்தியா, அதோட ஜெகன் மித்தியா, இந்த உலகமும் மித்தியா. அந்த கருத்து முக்கியமாக சொல்லப்பட்டது. 4வது பிராரப்த கர்மம் ஞானிக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ஒரு கோணத்தில் பார்த்தா இல்லை, இனி ஒரு கோணத்தில் பார்த்தா இருக்குது. அஞ்ஞானி ஞானியை பார்க்கும் பொழுது அவனுடைய மனசுப்படி பார்த்தா பிராரப்த கர்மம் இருக்குன்னு தான் சொல்லுவான். அவனுடைய மனதின் அடிப்படையில் வேதமே என்ன சொல்லுது? பிராரப்த கர்மம் இருக்குன்னு சில இடங்களில் சொல்லியிருக்கு. ஞானியின் மனசை பொறுத்தவரையில் அவனுக்கு பிராரப்த கர்மம் இல்லை, ஏன்னா அதனால் தாக்கப்படாமல் இருக்கான், அதனால் அவனுக்கு பிராரப்த கர்மம் இல்லை. இது ஒரு கருத்து. இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிதித்தியாசனம். முக்கியமான கருத்து நிதித்தியாசனம். என்னதான் வேதாந்த விசாரம் பண்ணினாலும் கூட அது மனசில் நிற்கிறது இல்லை, இருக்கும். அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணும், பழைய வாசனைகள்லாம் நம்மளை இடைஞ்சல் பண்ணி அதனுடைய பலனை கொடுக்காம இருக்கிறது பெரும்பாலும் இருக்கும். என்ன படித்து வேதாந்தம் படித்தாலும் கூட அது அந்த நிமிஷத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை அந்த துக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய புத்தி வரணும். முதல்ல ரொம்ப நேரம் துக்கம் இருக்கும், 1 வாரம் 10 நாளைக்கு கூட துக்கம் இருக்கும். அந்த பிரச்சனையில் வேதனைப்பட்டு புழுங்குவோம். கொஞ்சம் ஞானம் நல்லா வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும்னா கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், இல்லை 1 நாள் 2 நாள் இருக்கும். இப்போ
பிறகு மாறும். நல்ல நிஷ்டையாச்சுன்னா அந்த தாக்கும் பொழுதே நம்மளை சமாளிக்கிற புத்தி வந்துடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா லைஃப் ஃபுல்லாக இந்த ஞான நிஷ்டையை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற சாதனையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பதஞ்சலி சொன்ன 15 சாதனைகளை சொல்லி அங்கே சொன்ன அர்த்தம் வேறு, நாம் பார்க்குற அர்த்தம் வேறுன்னு சொல்லி சொன்னார். அதில் யமம், நியமம், தியாக, மௌனம், தேச, கால, ஆசனம், மூலபந்தம், தேகசாமியம், திருக்ஸ்திதி, பிராணாயாமம், பிரத்யாகாரக, தாரணை, ஆத்ம தியானம், சமாதின்னு சொல்லி இந்த சமாதி வரைக்கும் 15 சாதனைகளை சொல்லி அதுக்கு பதஞ்சலி என்ன அர்த்தம் சொல்லியிருக்காரு, நாம் என்ன அர்த்தத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிற கருத்து இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடைசியாக பார்த்தது தியானம், சமாதி அப்படிங்கிறது. தியானத்தில் எப்படி இருக்கும்னு சொன்னால் நான் பிரம்மன் அப்படிங்கிற எண்ணத்தை தியானம் பண்ணுறது. மற்ற தியானத்தில் விஷயம் இருக்கும், ஆலம்படம் இருக்கும், ஒரு நாம ஜபம் இல்லாட்டி ஒரு உருவம், இதை தியானம் பண்ணுறது. இந்த தியானத்தில் எப்படி தத்துவத்தை தியானம் பண்ணுறது. ஆனால் தியானத்தில் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னா, நான் ஒருத்தர் இருக்கேன், நான் பிரம்மன்கிற விஷயத்தை தியானம் பண்ணுறேன். தியானத்துக்குரிய விஷயம் பிரம்மன், நான் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது. தியானம் பண்ணி கொண்டிருக்கின்றேங்கிற எண்ணமும் இருக்கும். சமாதியில் என்னன்னா அந்த திரிபுடி இருக்காது, ஒன்லி அகம் பிரம்ம. அதை தவிர அந்த தியானம் செய்து கொண்டிருக்கின்றேங்கிற புத்தியும் போயிருமா. இது பதஞ்சலி சொல்கிறது அப்படித்தான். ஆழம் அங்கே எப்படின்னா நிர்விகல்ப சமாதின்னு சொல்லுவாங்க. அதை அங்கே திரிபுடி இருக்காது. இப்போ கடவுளை தியானம் பண்ணால் கடவுள் மட்டுமே இருப்பார், நான் தியானிக்கிறேங்கிற எண்ணமும் போயிடும். அதனால அங்கே டைம் தெரிகிறதில்ல. ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம இருக்கிறேங்கிறத தவிர எதுவுமே இல்லாததுனால டைம் என்னன்னே தெரியாது, அங்கே எவ்வளோ டைம் போகிறது. அது விழிப்பு நிலையிலேயே ஏதாவது ஒரு ஆலம்பனத்தை வச்சுக்கிட்டு அது மட்டுமே இருந்தால், நான் தியானிக்கின்றேனுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது, நான் ஒருத்தர் இருக்கேன் தியானம் செய்கிற ஒரு பொருள் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. ஒன்லி அந்த எண்ணம் மட்டும் இருக்கும். அது திரிபுட்டி இல்லாத நிலை. இங்கே அகம் பிரம்ம அப்படிங்கிற எண்ணம் மட்டும் வரும் பொழுது சமாதின்னு சொல்லி 124வது ஸ்லோகத்தில் சொன்னார். பிறகு 125 போன கிளாஸில் பார்க்கும் பொழுது நிதித்தியாசனம் எதுவரை, நிதித்தியாசனம் எதுவரை செய்ய வேண்டும், நிதித்தியாசனத்துக்கு 15 சாதனைகளை சொல்லி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டார். எதுவரைன்னு பார்க்கும் பொழுது எவ்வளவு நாளைக்கு தான் நிதித்தியாசனம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தா அது பலனை கொடுக்கும் வரை. எப்போ பலனை கொடுக்குதோ அது வரைக்கும் அது பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம லைஃப் ஃபுல்லாக மரணம் வரைக்கும் நம்மளுக்கு நிஷ்டை ஆகலைன்னா பண்ணிக்கிட்டே போக வேண்டியது, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதை தொடர்ந்து செய்யணும், விடாமல் செய்யணும்னு சொன்னார். ஒருத்தருக்கு எவ்வளவு சாப்பிடணும்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? அவருக்கு எவ்வளவு பசி அடங்குதோ அது வரைக்கும் தான். அது மாதிரி எப்போ நிதித்தியாசனம் ஞான நிஷ்டை ஆகுதோ அது வரைக்கும் நாம் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். பல சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் வரும் பொழுதெல்லாம் இந்த சாதனை எப்படி பலன் கொடுக்குதுன்னு பார்க்கணும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இந்த விசாரத்தை திருப்பி திருப்பி மனசில் பதிய வைக்க வேண்டும். தொடர்ந்து செய்யணும். உடற்பயிற்சி செஞ்சால் தொடர்ந்து செஞ்சால் தான் பலன் இருக்கும். எந்த விஷயமா இருக்கட்டும் தொடர்ந்து செய்யணும். செடி 2 நாள் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வளர்ந்துக்கிறேன் 5 நாளைக்கு நிப்பாட்டுறேன்லாம் செடி நிற்க முடியாது. தினம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது அப்படியே வளர்ந்தாத்தான் மரமாக வளரும். அது மாதிரி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இது நிஷ்டையாகும் வரை செய்ய வேண்டும். வேதாந்தமெல்லாம் புரிஞ்சிடும். நிறைய பேர் கேட்டால் அழகாக பதில் சொல்ல முடியும், வேதாந்தம் புரியும். சரி நிறைவாக இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களாட்டா, ஆனால் அதில் தான் அப்படின்னு ஒரு இழுக்க வேண்டிய வரும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் தத்துவம் புரிஞ்சு, அகம் பிரம்மாஸ்மி புரிஞ்சு. சரி நீங்கள் ஒரு நிறைவாக இருக்கீங்களான்னா அதில் கொஞ்சம் அப்படின்னு வரும். ஏன்னா அந்த வாசனைகள் நம்மளை விடுவது இல்லை. அது பார்த்தோம். பிறகு 126 நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த 126வது ஸ்லோகத்தில் நிதித்தியாசனத்தினுடைய பலனை சொல்கிறார். இங்கே நிதித்தியாசனத்தின் பலன் சொல்கிறார். இங்கே அங்கே எதுவரை நிதித்தியாசனம் பண்ணணும், பலன் கொடுக்கறது வரைக்கும். அப்படி என்ன பலன் கிடைக்க போகுது?
125ல் எது வரைக்கும் நிதித்தியாசனம் பண்ணணும், அதுக்கு முன்னாடி எப்படி நிதித்தியாசனம் பண்ணணும்னு பார்த்தோம். 15 சாதனைகளை சொல்லி எப்படி நிதித்தியாசனம் செய்வதுன்னு சொல்லிட்டார். அப்படி செய்கின்ற சாதனை எது வரைக்கும் சொன்னால் பலன் கிடைக்கும் வரை, வயிறு நிறையிறது வரைக்கும் சாப்பிடணும். அது மாதிரி தான் பாஸ் பண்ணுறது வரைக்கும் படித்தாகணும். பாஸ் பண்ணுறது வரைக்கும் படித்து தான் ஆகணும். அரியர் வச்சுக்கிட்டே இருந்தாலும் படி நிப்பாட்ட முடியாது. அது மாதிரி சொல்கிறார் அவர். சொல்லிவிட்டு இந்த நிதித்தியாசத்தினுடைய அப்படி பலன் என்ன கிடைக்கும்னு சொன்னால், பலன் கிடைக்கும் வரை நிதித்தியாசனம் பண்ணணும். அப்போ என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னால், எப்போத்தான் நான் சாதனையை நிப்பாட்டுறது அப்படிங்கும் பொழுது வாழ்க்கையவே என்ன பண்ணியிருக்கான், அதுக்கு அர்ப்பணிச்சிருக்கான். முதல்ல பணம் பதவியில் பந்தப்பட்டு இருந்தான். எதில் இருந்தான்? பணம் பதவி. தப்பு இல்லை, முதல்ல ஆரம்பத்தில் அதுதான் இருக்கும். நல்லபடியாக வாழணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா கல்யாணம் முடிக்கணும், குழந்தை குட்டியை பெற்றுக்கிறணும், எல்லாம் இது இதில் ஒரு பந்தம். இது தர்மமான முறை தப்பு இல்லை. அதுலேருந்து என்ன பண்ணுறான், கொஞ்சம் விடுபட்டு அது கொஞ்சம் நிலையாக தெரியலையே, பக்தி பூஜையில் வர்றான். அடுத்த ஸ்டெப்புக்கு எங்கே வர்றான்? பக்தி பூஜைன்னு வர்றான். அதில் பந்தப்படுறான். மூணாவது என்ன பண்ணுறான்னா, அதை விட தத்துவம் கரெக்டாக இருக்குது, தத்துவத்துக்கு போகிறேன்ட்டு உள்ளே வர்றான். பிறகு தத்துவத்திலே பந்தப்பட்டுருவான். பூஜை தியானத்தில் பந்தப்பட மாட்டான், தத்துவ விஷயத்தில் பந்தப்பட்டுருவான். பிறகு நிதித்தியாசனம்ங்கிற சாதனையில் பந்தம். எங்கே? நிதித்தியாசனுடைய சாதனையிலையும் பந்தம் வந்துடும். பிறகு அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அப்படி விடுதலை அடைஞ்சு வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதில் இதெல்லாம் நிதித்தியாசனத்தை எப்போ விட வேண்டிய வரும்னு சொன்னால், முடித்த பிறகு. பள்ளிக்கூடத்திலேருந்து எப்போ நான் பள்ளிக்கூடம் படிக்காமல் போகிறதுன்னா, பள்ளிக்கூடம் படிப்பை முடித்த பிறகு தான். நான் படிக்கும்போதே எனக்கு நான் வந்துடுறேன்னு சொன்னால் அது தப்பாக வந்துடும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே இந்த நிதித்தியாசனம் என்ற சாதனையுடைய பலன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே எந்த சாதனையிலையும் இவன் கட்டுள்ளாமல் எப்பொழுது இருக்கிறானோ அதுதான் பலனாக கிடைக்கும். இந்த நிதித்தியாசங்கிற சாதனை செய்யலைன்னா கூட அவனுக்கு அதில் துக்கம் வரக்கூடாது. அவனுக்கு எப்பொழுதுமே ஆனந்தமாக அவன் ஃப்ரீயாக இருக்கணும். அப்படி இருக்கிறது வரைக்கும் அதே அவனுடைய பலம்ங்கிறார். பழுத்த ஞானி, அவனுடைய தன்மை வெளியே தெரியாதுங்கிறார். பழுத்த ஞானியினுடைய வெளியே பார்த்தோம்னா, நீங்கள் அவன் எப்படி நடந்துக்கிறான்னு அப்படி ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஏன்னு சொன்னால், அவர் எல்லா சாதனையும் பண்ணித்தான் வந்திருக்கார். ஒரு ஞானி இப்போ எப்படி இருக்காருன்னு பார்த்து அதை ஃபாலோ பண்ணேன்னா தப்பாக போயிடும். அவர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ அதைத்தான் ஃபாலோ பண்ணணும்படி இப்போ இருக்கக்கூடாது. அதனால் என்ன சொன்னார்னா, ததக, இந்த நிதித்தியாசனத்தை செய்து முடித்தவன் சாதன நிர்முக்தக, சாதனையிலிருந்து விடுதலை அடைகின்றான். பலன் என்ன? அவனுக்கு எல்லா சாதனையும் அவனுக்கு நின்று போகுது. கட்டாயம் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. இயல்பாகவே அவனுக்கு இந்திரிய கட்டுப்பாடு எல்லாமே இருக்குது. அவன் பார்ப்பதையெல்லாம் பிரம்மமாக பார்க்கின்றான். சித்தகங்கிறார். அவன் சாத்தியத்தை அடைந்தவன், லட்சியத்தை அடைந்தவன். சித்தக பவதினா அவன் சித்தனாக ஆகின்றான். கடைசியில் எப்படி இருக்கான்னு சொல்லும்போது என்ன சொல்கிறார்? முதல் வரி கடைசி வார்த்தை யோகி ராட் அப்படின்னார். யோகி ராட், சாம்ராட்னு சொல்லுவான். சாம்ராட்னா என்ன? பெரிய ராஜ்யத்துக்கு ராஜா. இங்கே யோகி ராட்னா என்ன? அவன் தான் யோகிகளுக்குள்ளேயே ராஜாவான். சாம்ராட் சொல்கிறோம்ல, அவர் பெரிய சாம்ராட் அப்படிம்போம். இவன் யோகிகளுக்குள்ளேயே ராஜாவாக இருக்கின்றான். இந்த 15 சாதனைகளையும் பின்பற்றி முடித்து அந்த சாதனையை விட்டு விலகியவன். விட்டு விலகி எப்படி இருக்கான்? அனைத்துக்கும் ஹெட்டாக இருக்கான் அவன். இதெல்லாம் புரிஞ்சு கொள்றதுங்கிறது அவன் மனசில் தான் புரியும், வெளியிருந்து பார்த்தா தெரியாது. கீதையில் 2ஆவது அத்தியாயத்தில் சொல்கிறாருல, ஞானி லட்சணத்தை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. 2 விஷயம் இருக்குது. புரிந்து கொள்ளாத விஷயம் மொத்தம் 3 விஷயம் இருக்குது. யாரை புரிஞ்சு கொள்ள முடியாதுன்னா, பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறவே முடியாது. பிறகு இந்த ஜகத்தையும் புரிஞ்சுக்கிற முடியாது, பிரபஞ்சத்தையும் புரிஞ்சுக்கிற முடியாது. இன்னொன்று யாரை புரிஞ்சுக்கிற முடியும்? ஞானியினுடைய மனசையும் புரிய முடியாது. இதெல்லாம் அவங்க மனசில் வரக்கூடிய அறிவு, வெளியே தெரியாது. பிரம்மம் மட்டுமே இருப்பதால் அதை புரிந்து கொள்வதற்கு இனி ஒரு வஸ்துவே இல்லை.
அது அவனுடைய சொரூபமாக இருக்குது. அறியப்படும் பொருளாக இல்லாதனால அதனால் அறிய வேண்டிய அவசியம் இல்லை, புரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிடுவான். இந்த பிரபஞ்சம் பொய்யா இருக்கிறதுனால அது என்ன விளக்குனாலும் தோஷம் வந்துடுது, உண்மையாக இல்லை. அதனால் பிரபஞ்சத்தையும் விளக்க முடியாது. ஞானியின் மனம் அவனுக்கு மட்டுமே தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. வெளியே மேலோட்டமாக கொஞ்சம் தெரியுமே வெளியே முழுசாக ஆராய முடியாது. அதனால் அதையும் புரிஞ்சுக்கிற முடியாது. நாம் என்ன நினைக்கிறோம், என்னை யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களே. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய துயரமே என்ன, நான் இவ்வளவு பண்ணுறேன் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களே. புரிஞ்சுக்கிறாட்டி போகிறாங்கன்னு விட்டுறணும். நான் அன்றைக்கி சொன்னேன், சினிமா படத்தில் எல்லா படத்தினுடைய தீம் என்னவாக இருக்கும்னா, ஹீரோவை கெட்டவனாக கொண்டு போவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார், அவர் தான் நல்லவன் நிரூபிக்க முயற்சி பண்ணுவார். கடைசி நல்லவன் நிரூபித்த உடனே படம் முடிஞ்சு போயிடும். இவன் அந்த முயற்சியும் கூட பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த விஷயத்தில் நான் ஞானிங்கிறத யாருக்கும் புரிய வைக்க முடியாது, அது அவனுக்கு மட்டுமே தெரியும் அப்படிங்கிறாரு. அதனால் என்ன சொன்னான்னு சொன்னாங்க, 2வது வரியில் தத்ஸ்வரூபம் நச்ச ஏதஸ்ய. போன வட்டம் கொஞ்சம் குறை இருந்தது இந்த ஸ்லோகத்தில், 2வது வரி பார்க்கல. தத்து ஸ்வரூபம் நச்ச ஏதஸ்ய. ஏதஸ்ய இந்த ஞானியினுடைய தத்ஸ்வரூபம் சித்தனாக இருக்கின்ற அந்த ஸ்வரூபம் தன்மையானது, அதாவது மோட்சஸ்வரூபம், நிதித்தியாசனத்தையும் செய்து முடித்து சாதனையிலிருந்து விடுதலை அடைந்த நிலைங்கிறார். அதை அப்படிப்பட்ட அந்த ஸ்வரூப நிலை மனசக கிராம் ந விஷயக. கிராம்னா அந்த சொல்லுக்கு ந விஷயக பொருளாகாது, மற்றவர்களுடைய மனதிற்கும் இது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக ஆகாது. அவனுடைய சொரூபம் எப்படி இருக்குமா, வேற யாராலையும் புரிந்து கொள்ள முடியாத விஷயமாக இருக்கிறது. வேற விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கலாம், இது புரிந்து கொள்கிற விஷயமாக இருக்காது. மற்றவருடைய மனதிற்கு இது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்காது. ஞானியினுடைய அந்த தத்துவ விஷயத்தை யாராலும் வெளியே மற்ற மனசுனால புரிஞ்சுக்கிற முடியாது. யார் மனசில் புரிஞ்சுக்கிற முடியும், அவனுடைய மனசில் தான் புரிஞ்சுக்கிற முடியும். எனக்கு என் வயிறு நிறைஞ்சிருக்கா நிறையலையான்னு வெளியே யாராவது சொல்ல முடியுமா, டாக்டர் செக் பண்ணி சொல்ல முடியுமா? எனக்கு வயிறு நிறைஞ்சிருக்குன்னு ஒரு டாக்டரால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, அவரால் கூட சொல்ல முடியாது. ஒரு வேளை ஸ்கேன் பண்ணி பார்த்து உள்ளே எல்லாம் வயிறு ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாம். அதுவும் கூட அவர் சொன்னால் இல்லை எனக்கு இன்னும் 1 லிட்டர் உள்ளே போகும் அப்படின்னு அவன் சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அதனால் அது அவனுக்குத்தான் தெரியும், வெளியே இருந்து சொல்ல முடியாது. நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நம்மளுக்குள்ள ஒரு மன நிறைவு கிடைக்கும் அப்படிங்கிறார். பிறகு இந்த நிதித்தியாசனத்தினுடைய பலனே அதுதான், நம்மளை நாம் திருப்தியாக இருப்பான், அவனுக்குள்ள திருப்தியாக இருக்கும், அது வெளியே தெரியாது. இதுதான் நிதித்தியாசனத்தினுடைய முக்கியமான பலனாக இருக்கிறது. இதுதான் மோட்சங்கிறது. அவனுடைய நிறைவை அவன் உணர்வது தான், வேற ஆளும் உணர முடியாது. இதுதான் மோட்சம் சொல்லி இதில் சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ற, 2 ஸ்லோகத்தில் இந்த நிதித்தியாசனத்துக்கு என்ன மாதிரி தடைகள்லாம் வருது அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில், அடுத்த 2 ஸ்லோகத்தில் சொல்கிறார். 8 தடைகள் வருது, அதை சொல்ல போகிறார். இங்கே அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். ததக முதல் வார்த்தை 126வது ஸ்லோகம். பிறகுன்னு அர்த்தம். நிதித்தியாசனத்திற்கு பிறகு அவனுடைய நிலையை சொல்கிறார். நிதித்தியாசனத்துக்கு பிறகு அவனோட என்ன நிலையில் இருக்கான்னு சொல்கிறார். பிறகு நிதித்தியாசனத்திற்கு சேர்த்துக்கணும். நிதித்தியாசனத்திற்கு பிறகு சாதன நிர்முக்தக, சாதனையிலிருந்து விடுதலை அடைந்தவனாக. நிதித்தியாசன சாதனையிலிருந்து அவன் என்ன பண்ணிட்டான், விடுதலை அடைஞ்சிட்டான். முதல்ல எல்லா சாதனையும் பண்ணிக்கிட்டே வந்து விசாரம் பண்ணி அதில் விடுதலை அடைஞ்சு நிதித்தியாசனத்துக்கு வந்தான். அதிலிருந்து விடுதலை அடைந்தவனாக சித்தக பவதி, சித்தனாக ஆகின்றான், நிறைவுடையவனாக ஆகின்றான். யோகிராட், அவன் யாரு, யோகத்திற்கெல்லாம் ராஜாவான 15 சாதனைகளையும் பின்பற்றி, இந்த 15 யோக சாதனைகளையும் பின்பற்றி அவன் அதற்கு ராஜாவாக ஆகிவிட்டான். ராஜாவான ஏ தஸ்ய, 2வது வரி, 2வது வரியில் வந்து தத்ஸ்வரூபம்ன
சை தஸ்யன் இருக்கு, அது ச ஏதசியன்னு பிரிக்கணும். ந ச ஏதசிய, ஏதசினா அவனுடைய, அந்த யோகத்திற்கெல்லாம் ராஜாவான யோகிராட்டான அவனுடைய தத்ஸ்வரூபம். முதல்ல இருக்க வரி தத்ஸ்வரூபம்னா ஞானமாகிய சித்தனாக இருக்கின்ற அந்த சொரூபம், அவனுக்கு ஞான சொரூபமாக இருக்கான் அந்த சொரூபம். தத்ஸ்வரூபம்னா அந்த ஞான சொரூபம், சித்தனாக ஆகின்ற அந்த சொரூபம், சித்தனாக இருக்கின்ற அந்த சொரூபம். கடைசி வார்த்தை மனசோ கிராம். மனசோ கிராம்னா மனசக கிராம்னா யாருடைய மனதிற்கும் பேச்சிற்கும். ந இந்த நங்கிறது அங்கே சேர்த்துட்டு அடுத்து விஷயக, ந விஷயோன்னு இருக்கு, நச்ச ஏதசிய பார்த்துட்டோம், விஷயோன்னு இருக்கு. ந விஷயகன்னா புரிந்து கொள்கின்ற விஷயமாக இருக்காது. அவனுடைய சொருமை எப்படி இருக்குமா, யாராலும் வெளியே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கவே இருக்காது. அவன் யோகிகளுக்கெல்லாம் ராஜாவாக ஆகிவிட்டான், எல்லா சாதனையிலிருந்தும் விடுதலை அடைந்து விட்டான். அவனுடைய சொரூபம் எப்படி, ஞானமாகிய சித்தனாக இருக்கக்கூடிய அந்த சொரூபத்தை வேறு யாராலும் புரிந்து கொள்கின்ற விஷயமாக இருக்காது. இது நிதித்தியாசனம் செய்து முடித்தவனுடைய நிலை. சரி, அந்த நிதித்தியாசனம் ஈஸியாக பண்ணிடலாமா, 15 சாதனையும் ஒழுங்காக பண்ணி அழகாக முடிச்சிட முடியுமான்னா இல்லைப்பா, அதுக்கெல்லாம் நிறைய தடை வரும். அந்த தடை எப்படிப்பட்ட தடையும் தெரிஞ்சுக்கங்கிறார். ஒரு போகிறோம், இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகிறோம், போகும்பொழுது இதில் போனால் சீக்கிரம் ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காரில் போகிறோம், போனால் ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் போ, இந்த ரூட்டு வழி போ அப்படின்னா போகலாம். போகும்பொழுது இங்கே வேகத்தடை, இத்தனை வேகத்தடை இருக்கும். பிறகு அங்கே செக் போஸ்ட்லாம் செக் பண்ணுவான். என்ன பிறகு அந்த ஊரை கிடக்கும், அந்த ஊருக்காரன் கொஞ்சம் மோசமாக இருப்பான். இதெல்லாம் சொல்கிறோமா இல்லையா? காரில் போனால் சேர்ந்துடலாம், ஆனால் போகிற வழியில் தடை இருக்குமானா இருக்கும் அப்படிங்கிறார். எந்த மாதிரி தடைகள் இருக்கும்னு சொல்லி 127, 128 இந்த 2 ஸ்லோகத்தில் தடைகளை பூரா அவர் சொல்கிறாரு. அது என்னன்னு பார்த்துடலாம். நம்ம 127, 28 சேர்ந்து படிக்கலாம். இது 2 சேர்ந்தே பார்க்கணும். அதுக்காக சமாதௌ கிரியமானேதோ விக்னான் யாயாந்தி வைபலாத் அனுசந்தானராஹித்யம் ஆலஸ்யம் போகலாலசம் லயஸ்தமச்ச விக்ஷேபோம் ரசாஸ்வாதச்ச சூன்யதாம் ஏவம் யத்விக்னபாகுல்யம் தியாஜ்யம் பிரம்மவிதாசனைஹை சமாதௌ கிரியமானேதோ விக்னான் யாயாந்தி வைபலாத் அனுசந்தானராஹித்யம் ஆலஸ்யம் போகலாலயம் லயஸ்தமச்ச விக்ஷேபோம் ரசாஸ்வாதச்ச சூன்யதாம் ஏவம் யத்விக்னபாகுல்யம் தியாஜ்யம் பிரம்மவிதாசனைஹை. இங்கே நிதித்தியாசகனுக்கு வரக்கூடிய தடைகள் மொத்தம் 8 தடைகள் இங்கே சொல்கிறார். முதல் விரல் என்ன சொல்கிறாருன்னா தடை வருதுன்னு சொல்கிறார். சமாதௌ கிரியமானேது, அதாவது தியானம் போன்ற சாதனைகளை மேற்கொள்ளும் பொழுது, முதல் வரியில் முதல் வார்த்தை 127 சமாதௌ கிரியமானேது, தியானம் போன்ற சாதனைகள் இதுவரைக்கும் சொன்னார்ல, அதெல்லாம் மேற்கொள்ளும் பொழுது விக்னானி ஆயாந்தி, அதை பிரித்தோம்னா விக்னானி ஆயாந்தி. விக்னானினா தடைகள், ஆயாந்தினா வரும், தடைகள் வரும். நிதித்தியாசனம் செய்கிற சாதனை செய்யும்போது தடைகள் வரும்.
நீங்கள் ஆன்மீக சாதனைன்னு எந்த சாதனை பண்ணாலுமே உலகத்தில் நீங்கள் ஒன்று லட்சியம் எடுத்து போகிறீங்கன்னு வச்சா அதுக்கு தடை கட்டாயம் வரும். தடை இல்லாமல் இருந்தால் ஈஸியாக பண்ணிடுவோமே. சொல்கிறோம்ல, சினிமாவிலே பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் தடை வரும் நிறையா. அதான் கதையாகவே இருக்கும். அப்போ தடை எல்லாத்துக்குமே வரும் பொழுது, ஒரு ஆன்மீக சாதனை ஈடுபடும் பொழுதும் தடை வருது, தியானம் பண்ணும் பொழுதும் தடை வரும், நிதித்தியாசன சாதனை பண்ணும் பொழுதும் தடை வரும். எல்லா விஷயத்துக்குமே தடைன்னு ஒன்று கட்டாயம் இருக்கும். அது வருங்கிறார். அது எப்படி சொல்கிறாருன்னா, வை பலாத்து. பலாத்துனா கண்டிப்பாக வரும், பலமாக வரும், சாய்ஸே இல்லையா. எல்லாம் அப்படியே போச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு தடையுமே இல்லாமல் வாழ்க்கையில் இருக்காங்களா? இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வளர்ந்து இன்பத்தில் மடிந்தவர் எவரும் இல்லை. துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வளர்ந்து துன்பத்தில் மடிந்தவர் எவரும் இல்லை. உலகத்தில் பிறந்தாச்சுன்னு சொன்னால் சாகிறது வரைக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க முடியாது. அந்த ப்ராப்ளம் இஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம்னு சொல்லும் பொழுது இந்த சாதனைக்கு எப்படி தடை வராமல் இருக்கும்? இதுக்கும் கண்டிப்பாக தடைகள் வரும் அப்படிங்கிறார். 8 தடைகள் சொல்கிறார். முதல் தடை என்னன்னா, அனுசந்தான ராகித்யம். அனுசந்தான ராகித்யம்ங்கிறார். அனுசந்தான ராகித்யம்னா அந்த சாதனையை தொடர்ந்து செய்ய முடியாமல் தடை வரும். என்ன வரும்? எந்த சாதனையை ஆரம்பிச்சிருவான், கொஞ்ச நாள் செய்வான், பிறகு அதோடு நிப்பாட்டிடுவோம். அதை தொடர்ந்து செஞ்சாத்தேன் நாம் அந்த பலனை அனுபவிக்க முடியும். இல்லை என்றால் அதை கட்டாயம் அனுபவிக்க முடியாது. அனுசந்தானம்னா தொடர்ந்து செய்தல்னு அர்த்தம். ராகித்யம்னா தொடர்ந்து செய்யாமல் விட்டு விடுறதுன்னு அர்த்தம். அனுசந்தானம் அது தொடர்ந்து செய்தல், ராகித்யம்னா அதை விட்டு விடுதல். யோகாசனம் பண்ணாலும் சரி, உடற்பயிற்சி செஞ்சாலும் சரி, எது முக்கியம்? தொடர்ச்சி. நான் 20 வருஷமாக யோகாசனம் பண்ணுறேன்னு சொன்னால் மாதத்துக்கு ஒரு நாள் பண்ணால் என்ன பலன் கொடுக்கும்? கொடுக்காது. வாக்கிங் போகிறேன்னா நான் ஒரு மாதம் ஒரு நாள் வாக்கிங் போனால் எப்படி பலன் கொடுக்கும்? தொடர்ச்சியாக பண்ணணும். ஆனால் சாப்பாட்டில் மட்டும் சொல்ல மாட்டேன். நான் 20 வருஷமாக சாப்பிட்றேன், ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றேன்னு சொல்லுவோமா? ஒரு நாளைக்கு 5 தடவை சாப்பிட்றேன்னு சொல்லுவோம். அதை மட்டும் விடுறதே இல்லை. அந்த சாதனையை நம்ம என்ன பண்ணுறோம்? ஈஸியாக அதை விடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், எப்பொழுதுமே இந்த சாதனை தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படி தொடர்ந்து செய்யாமல் இருக்க காரணம் என்னன்னு சொன்னால், முதல் காரணம் அந்த செய்கிறதுல ஒரு கஷ்டம் இருக்கும். செய்யும்போது ஒரு கஷ்டம் இருக்கும். பிறகு ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கும். ஆர்வம் இருந்தால் செஞ்சுருவோம். எதுலையா ஒரு காரியத்தில் ஆர்வம் இருந்தால் அது விடுவோமா? விட மாட்டேன். சாப்பிட்றதுல ஆர்வம் இருக்குது, அதனால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். கஷ்டமாக இருந்தால் சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டேன். ஆர்வம் இருக்குது, கஷ்டம் இல்லை, அதனால் சாப்பிட்ற செயலை தொடர்ந்து செய்கிறோம். ஆனால் வேறு செயல்னா செய்கிறதுலேயே ஒரு கஷ்டம் இருக்கும், பிறகு அதில் ஆர்வம் இல்லாமல் இருக்கும். பிறகு சூழ்நிலைகளும் மற்றவர்களும் தடை வந்து அனுப்பாட்டிடுவோம், தொடர்ந்து செய்ய மாட்டோம். 3 காரணத்தினாலும் தொடர்ந்து செய்ய மாட்டோம். ஒன்று, நம்மளுக்கே என்ன பண்ணோம்? கஷ்டமாக. முதல்ல வாக்கிங் போகிறோம், ஆரம்பத்தில் கொஞ்சம் கால் வலிக்கும், கொஞ்சம் அப்படியே உடம்பெல்லாம் வலிக்கிறது மாதிரி இருக்கும், எரிச்சலாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து பழகியாச்சுன்னு நல்லாயிருக்கும். பிறகு அதில் ஆர்வம் இருக்கிறது இல்லை. ஆர்வம் இருந்தால் தான் பண்ண முடியும். தொடர்ச்சியாக கண்ணை மூடி ஒரு 15 நிமிஷம் தியானம் பண்ணணும்னா முதல்ல முடியாது. முதல்ல உட்காந்து பழகிறதே கஷ்டம். 15 நிமிஷம் நீ முதல்ல உட்காந்து பாரு, அது பழகணும். ஏன்னா உட்காரும்போது கஷ்டமாக இருக்கா இல்லையா? உட்காந்து காலை கையை அப்படி உட்காந்து நிமிர்ந்து உட்காந்தோம்னா கால் வலிக்கும், கை வலிக்கும், கஷ்டம் வரும். அப்போ என்ன பண்ணணும்? தியானமே கைகூடாது. தொடர்ச்சியாக பழகும்போது அந்த கஷ்டத்தில் முதல்ல உட்கார்ற கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும். பிறகு இதை பண்ணணும், பண்ணினாத்தே நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கணும். அப்படி ஆர்வம் இல்லாட்டி என்ன பண்ண முடியும்? பண்ண முடியாது. ஜபம் பண்ணுறோம், ஒரு நாள் பண்ணிட்டு பண்ண முடியுமா? சாப்பாடு மாதிரிங்க நாங்கள் ஜபம் பண்ணலாம், லைஃப் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த உலக சாம்பியனாக இருக்கான்ல, உலக சாம்பியன் இருக்கான், அவன் வந்து பயிற்சி ஒரு நாளைக்கு பண்ணிட்டு விட்டுருவானா? சாம்பியன் போயிட்டு வந்த பிறகு பண்ணிட்டு தான் இருக்கான். இப்போ கிரிக்கெட் வீரர்கள் இருக்காங்க, எத்தனை கிரிக்கெட் விளையாடுறான். பிறகு இப்போ அங்கே போனவொன்னு என்ன பண்ணுறான்? போய் சுற்றி பார்க்கலாம் அந்த நாட்டில். அங்கே போய் என்ன பண்ணுறான்? காலையில் எழுந்திரிச்சா இந்த பயிற்சி தான். 4 நாளைக்கு முன்னாடி போயிடுவான். தினம் என்ன பண்ணுறான்? அங்கேயும் விடுறதில்லை,
இத்தனை தடவை விளையாண்டுருக்கானே, அதெல்லாம் லாபகமாக வருமா வராதா? அப்புறம் ஏன் பயிற்சி பண்ணுறான்? காமிக்கிறாங்கல்ல, பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு காமிப்பான், டிவியில் காமிப்பான். அப்போ ஏன் அவ்வளவு பெரிய ஒரு சாதாரண விளையாட்டில் பெருசாக வர்றதுக்கோ, ஒரு பெரிய ஒலிம்பிக்கில் வந்து விளையாண்டு பெரிய வர்றதுக்கோ என்ன பண்ண வேண்டியிருக்கு? தினந்தோறும் தொடர்ச்சியாக சாதனை பண்ண வேண்டியது இருக்குது. அது இல்லாட்டி என்ன பண்ண முடியும்? இதாயிரும். கஷ்டம்தான். அவனுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்குமா? கஷ்டம்தான். ஆனால் ஆர்வத்தினால என்ன பண்ணுறான்? அந்த கஷ்டத்தை நீக்கி விடுகின்றான். ஒரே ஒரு சாதனை தான் கஷ்டம் இல்லை. பசியை நீக்கிறதுக்கு என்ன சாதனை பண்ணணும்? சாப்பிடணும். அது கஷ்டமா? அது ஒன்று தான் கஷ்டம் இல்லாத சாதனை. மற்ற எந்த சாதனையாக இருந்தாலும் எப்படினாலும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த சிரவணம் இருக்கே, ஆர்வம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம் இருக்காது. சில பேர் ஸ்பீச்சை கேட்குற எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போட்டு கேட்குறோம். இப்போ தென்கட்சி சாமிநாதெல்லாம் போட்டு பேசினான்னு வச்சுக்கலாம், இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பான். ஏன்னா ஒரே ஜோக்கு, இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ கேட்குறதுலேயே அங்கே என்ன வந்துடுது? மகிழ்ச்சி வந்துடுது. அப்படி அந்த ஆர்வத்தை வந்துடுது. அது மாதிரி இதில் ஒரு ஆர்வம் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த தடை வந்து நம்ம தொடர்ச்சியாக செய்வோம், அதை நிப்பாட்ட மாட்டோம். முமுட்சுத்துவத்தின் குறைவு, அதனாலையும் சாதனை பண்ணுறதில்லை. அப்படி வளர்ந்த தொடர்ச்சியாக செஞ்சாதான் பலன் இருக்குமே ஒழிய, இல்லாட்டி பலன். செடி வளருது, தினந்தோறும் வளர்ந்தா பாறையவே உடைக்கிது. பார்க்குறோம்ல, பாறை இடுக்கில் விழுந்த விதை, இல்லாட்டி கட்டடத்துக்கு இடையில விழுந்த விதை வந்து கையில் இழுத்து போட்டால் நசிக்கிடலாம் அதை முளைக்கும் போது. ஆனால் தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து என்ன பண்ணுது? பாறையவே உடைச்சிது. காரணம் தொடர்ச்சி. அதுக்கு தடை வரும் பொழுது அதை பண்ணணும். அடியார்களை என்ன பண்ணாங்க? பெருசாக ஒன்றும் சாதிக்கலை. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் கடைசி வரைக்கும் அதை செஞ்சு முடிக்காமல் இருந்ததில்லை. நான் ஒரு அடியாருக்கு துணி துவைச்சு குடிச்சிட்டுத்தேன் வேறு துணி துவைப்பேன்னு விரதம் இருந்தார். அந்த விரதத்தை அவர் மாறவே இல்லை. சில பேர் ஒரு அடியாருக்கு சாப்பாடு போட்டுத்தான் சாப்பிடுவேன். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு அதில் தொடர்ச்சியாக இருந்தால் என்ன ஆகுது? அது அப்படியே வருது. இது வந்து என்ன தடை? அனுசந்தான ராகித்யம். அதாவது சாதனையை தொடராமல் இருத்தல் முதல் தடை. இதை முதல்ல செய்யணும். எந்த சாதனை எடுத்தாலும் தடை வந்து அதை மீறி தொடர்ச்சியாக செய்யணும், தொடர்ச்சியாக செய்ய பழகணும். ரெண்டாவது தடை, இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அதில் உறுதியாக இருந்தால் மற்ற கெட்ட விஷயம் ஓடி போயிடும், தன்னை எறியாமல் ஓடி போயிடும். ஏதாவது ஒரு பழக்கத்தை, நல்ல பழக்கத்தை கடைப்பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, வேறு கெட்ட பழக்கம் ஓடி போயிடும். அதனால் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். ரெண்டாவது தடை ஆலசியம். இது ஒரு முக்கியமான தடை. சோம்பேறித்தனம், சோம்பல்ங்கிறார். ஆலசியம் என்ன? சோம்பல். ஒரு தத்துவ ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் நிபுணர் சொன்னார், அதாவது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட பாவத்திலே பெரிய பாவம் சோம்பேறித்தனமா. சோம்பேறித்தனத்தை கடவுள் ரொம்ப கொடுத்துட்டாருன்னா அவன் மீளேறுவது கஷ்டம். அதனால் அதுதான் பெரிய பாவம்ங்கிறார். அந்த சோம்பல்ங்கிறது நம்மளுக்கு ஒரு தடை வரும். இப்போ என்ன, நாளை செய்வோம், நாளை எண்ணுவதால் நடப்பதொன்றும் இல்லையே, சோம்பல் ஒன்று சேருவதால் சிக்கல் 8 சேருங்கிறார். ஒரு சோம்பல் வந்துச்சுன்னா 8 சிக்கல் வரும் அப்படிங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, சோம்பலுக்கு என்னென்ன காரணம், ஏன் நான் சோம்பேறித்தனமாக அதில் இருக்கேன்னு கண்டுபிடிச்சி அதை நீக்கணுங்கிறார். திருக்குறள் ஒரு குறள் இருக்கு, மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு. மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு. இது அர்த்தம் என்னன்னா, திருமால் தன் காலடியால் அளந்த உலகம் முழுவதையும் சோம்பலற்ற தலைவன் பெற்று விடுவானான். திருமலை என்ன அளந்தாரு? இந்த உலகத்தை அளந்தார், உலகத்தை அளந்தார், கடைசியில் 3வது அடியில் அவரையும் அளந்துட்டார், அவனுடைய அகங்காரத்தையும் அடிச்சிட்டாரு. இதையெல்லாம் ஒரே ஒரு ஆள் செஞ்சு பெற்ற முடியுமா? யார்? சோம்பல் இல்லாமல் இருக்கக்கூடிய தலைவன் வந்து எல்லாத்தையும் பெற்றுவானான். திருமால் மூவடியால் அளந்த உலகம் முழுவதையும் சோம்பலற்ற ஒரு தலைவன் பெற்று விடுவான் வள்ளுவர் சொல்றார். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க அது. அதனால் என்ன சொல்கிறோம்னா, இந்த தமோ குணம் நம்மளை என்ன பண்ணணும்? சோம்பலில் மாற்றி விடும். கொஞ்சம் ரஜஸை வளர்த்துக்கிறணும். என்ன பண்ணணும்? சுறுசுறுப்பாக இருக்க பழக வேண்டும். அதாவது தியானத்துக்கு போகிறோம், தமோ குணத்துலேருந்து தியானத்துக்கு போகும்போது
தியானம் ஆரம்பித்த உடனே என்ன வரும்? தூக்கம் வந்துடும். தியானம் ஆரம்பித்த உடனே தூக்கம் வந்துடும். புஸ்தகத்தை படித்தாலும் தூக்கம் வந்துடும். அப்போயெல்லாம் அந்த வேலையை பண்ணக்கூடாது. நீங்கள் தமோ குணத்தில் இருக்கவங்க தியானத்துக்கு எடுப்பில் போகக்கூடாது. அவன் என்ன பண்ணுனா படிக்க ஆரம்பித்தா கூட தூக்கம் வந்துடுது. அப்போ என்ன பண்ணுன்னா கொஞ்சம் ரஜோ குணத்தை எடுத்துக்கிட்டு ஏதாவது வேலைகள் ஆக்டிவாக இருந்தோம்னு சொன்னால் அந்த சோம்பல்லேருந்து நாம் விடுபட முடியும். ஏதாவது அதிக பொறுப்புகளை எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் என்ன பண்ணலாம்? இந்த சோம்பல்லேருந்து விடுபட முடியும். இன்னொரு குறள் சொல்லியிருக்காரு. இதில் வரக்கூடிய அடுத்து வரப்போகுது தூக்கம்னு ஒன்று சொல்ல போகிறார். தூக்கம்னு ஒரு தடையை சொல்ல போகிறாரு. அதை இதே குறளில் நெடுநீர் மறைவி மடிதியுள் நான்கும் கெடுநீரார் காமக்கலன், காலம் தாழ்த்துதல், இதுவும் சோம்பேறி நடத்துகிறதே பண்ணுவோம். பிறகு மறதி எப்படின்னா கொஞ்சம் ஒரு விஷயத்தில் ஆர்வம் இல்லைனாலும் மறதி வந்துடும். பிறகு சோம்பல்ங்கிறார். பெரும் தூக்கம் ஆகிய நான்கும் கெட்டழிந்து போகிறவர்கள் ஏறும் கப்பல்ங்கிறார். அழிச்சிட்டு அழிவை கொண்டு போய் நோக்கி போகிற கப்பலில் போய் ஏறி போகிறதுங்கிறார். காலம் தாழ்த்துதல், மறதி, சோம்பல், பெரும் தூக்கம் ஆகிய நான்கும் டார். இது 2வது தடை சோம்பல். அடுத்து தூக்கம் சொல்ல போகிறார். அங்கே பார்ப்போம். இந்த தூக்கத்துக்கும் சோம்பலுக்கும் சம்பந்தம் இருக்குது. பிறகு 3வது தடை என்னென்னா போக லாலசம், போகத்தில் உள்ள பற்று. போகத்தில் உள்ள பற்றுனா இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற பற்று. ஏதாவது ஒரு சுகத்தில் அடிக்ட் ஆயிடுவோம். ஃபோன் பார்க்குறதோடு அடிக்ட் ஆயிடுவோம். ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தால் அதில் ஒரு சுகம் கிடைக்குது, உண்மைதான். இப்போ ஃபோன் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுச்சு? எல்லாத்தையும் இங்கே எடுத்து பிடிச்சி மற்ற வேலையெல்லாம் நிப்பாட்டி சோம்பேறித்தனம் ஆக்கி பிடிச்சி. இந்த டச் ஃபோன் வந்துச்சு. நம்ம ஒன்றை பார்க்க ஆரம்பிக்கிறோம், இழுத்துட்டு போயிடுது, எங்கேயோ இழுத்துட்டு கொண்டு போயிடுது, தொடர முடிவதில்லை. அதாவது காலையில் நாளைக்கு இருந்து நான் 5 மணிக்கு எந்திரிச்சிருன்னு சொல்லி முடிவு பண்ணி உட்காந்துருக்கோம். எந்திரிக்கிறதுக்கு முடிகிறது இல்லை. அதுக்கு காரணம் என்ன? தூக்கத்தில் இருக்க சுகத்தில் பற்று. என்ன உண்மையா இல்லையா? அந்த தூங்குறதுல நம்மளுக்கு தன்னை எறியாமல் ஒரு சுகம் கிடைக்குது. அதில் ஒரு பற்று வந்தவுடன் என்ன ஆயிரும்? அந்த சுகத்துக்கு அடிக்ட் ஆயிரும். தூக்கம் ஒரு சுகத்துக்கு அடிக்ட் ஆகிறதுனால அதுலேருந்து நம்ம விடுபட முடியாமல் இப்போ ஒவ்வொரு விஷயத்துலையுமே எங்கேயாவது போகலான்னு இருக்கோம். வீட்டில் கிளாஸுக்கு போகலான்னு ஒருத்தர் கூப்பிட்றாரு, இன்னொருத்தர் சினிமாவுக்கு போகலான்னு கூப்பிட்றாரு. நம்மளுக்கு சினிமாவில் இருக்க சுகத்தில் பற்று ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுவோம்? இங்கே போக மாட்டோம். கோயிலுக்கு கூட போக மாட்டான். எதில் நம்மளுக்கு சுகம் இருக்கோ அங்கே போயிடுவோம். அது என்ன பண்ணுது? அடுத்து ஒரு தடையாக மாறிவிடுகிறது. இன்பத்தை அனுபவிக்கும் பொருள்களின் மீது அதிகமான பற்று இருந்தால் இந்த சாதனைகளை தொடர முடியாது. சாதனைக்கு பிறகு அதை வச்சுக்கிறலாம் அப்படின்னு நினச்சோம்னா தொடரலாம். தர்மமான சில சுகங்களை அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் சாதனைக்கு அது தடை வரும்போது அந்த பற்றை அதுலேருந்து விலக்கி கொண்டு சாதனையில் செலுத்தணும். அப்போ தான் நம்ம லைஃபுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியும். 4வது தடை தான் இங்கே திருப்பி சொல்கிறாரு. லயக, தூக்கம், நித்ராங்கிறார். லயகன்னா தூக்கம். இது தியானத்துக்கும் நிதித்தியாசனுக்கும் பெரிய தடை தூக்கம்தான். பதஞ்சலி என்ன சொல்கிறாருன்னா, நாம் பொதுவாக தூக்கங்கிறது நம்மளுக்கு எப்படி வருது? வெளியே இருக்கக்கூடிய இந்திரிய விஷயங்கள்லாம் அடங்கி அப்படியே போனோம் என்ன பண்ணிடுது? நம்மளை எரியாமல் தூக்கம் வந்துடுது. வெளி விஷயங்கள்லாம் இழுத்துட்டு கொண்டு வந்துட்டோம்னா தூக்கம் வந்துடும். தூக்கம் வராமல் இருக்கணும். டிவி பார்த்தா தூக்கம் வராது. ஏன்னா இந்திரியங்களில் நம்ம விஷயத்தை கொண்டு போய் செலுத்துகிறோம். இல்லை எங்கேயா நடந்து போய்க்கிட்டு தூக்கம் வராது. படுத்த உடனே என்ன ஆகுதுன்னா இந்திரியங்கள் எல்லாம் கட்டாச்சுன்னு என்ன ஆகும்? தூக்கம் வந்துடுது. தியானத்தில் நம்ம என்ன வேலை பண்ணுறோம்? நம்ம என்ன பண்ணுறோம்? இயல்பாகவே கட்டு பண்ணி கொண்டு வரோம். எல்லா இந்திரியங்களையும் போக விடாமல் தடுத்து மனசையும் போக தடுக்கும்போது என்னுடைய சுபாவம் என்ன ஆகும்? தூக்கத்துக்கு கொண்டு போயிடும். இயல்பு என்ன ஆகும்? தூக்கத்துக்கு கொண்டு போயிடும். அது ஒரு தடைங்கிறார். அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இந்திரியங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இந்திரியங்கள் ஓய்வு எடுக்கிறதே தூக்கம். நம்ம கரெக்டாக இந்திரியங்களுக்கு வேலையை கொடுத்து கரெக்டாக இந்திரியங்களுக்கு ஓய்வு கொடுத்து இருந்தோம்னு சொன்னால் தியானம் பண்ணும்போது தூக்கம் வராது. இல்லாட்டி என்ன ஆகும்? நல்லா அடுப்பாக வேலை செய்கிறீங்க, நைட்டும் சரியாக தூங்கலை, பயங்கரமான வேலை, சரியாக தூக்கமும் இல்லை, ஓய்வே கொடுக்கலை, திருப்பி தியானத்தில் உட்காந்து என்ன பண்ண? அது என்ன பண்ணால் அதை அப்போ எடுத்துக்கிறோம். அப்போ இந்த தூக்கங்கிறது ஒரு தடை. எங்கள் ஊரில் நாங்கள் நைட்டில் 9 to 10 ராமகிருஷ்ண சத்சங்க வழிபாடு இருக்கோம்.
எல்லாம் சாப்பிட்டு தான் வரணும். எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு வழிபாடு நைட். ஏன்னா எல்லாம் வேலை முடிச்சுட்டு அப்போ தான் வரணும். நாமாவளியெல்லாம் சொல்லி தியானம் முதல்ல வச்சு பார்த்தோம். கிளாஸு எப்படி இருக்கும்? 9:20க்கு தியானம் வச்சா எப்படி இருக்கும்? எல்லாம் சாப்பிட்டு தான் வருவான். அதுக்கப்புறம் தியானத்தை நிப்பாட்டிட்டான். ஏதோ சத்சங்கம், ஏதோ பேசுறது. ஏன்னா அப்போ தான் எல்லாம் வேலை முடித்து கடையெல்லாம் அடைச்சிட்டு வர்றதுக்காக இன்னும் அந்த நடந்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு அதில் ஒரு பையன் இருந்தான். தியானம் பண்ணும்போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி தலையை தூக்கி விழுந்துக்கிட்டு இருப்பேன். ஒருத்தர் மட்டும் இப்படி நேரம் அப்படி உட்காந்தேன். நான் என்ன நினச்சேன், ஆரம்பத்தில் சூப்பர் அப்படியே அசையாமல் அவன் தடித்த எழுப்பணும், நிமிர்ந்து உட்காந்து தூங்குவான். கழுது அவனுக்கு தூங்கும்போது கழுத்து சாயாது. அது நேச்சர் அவனுக்கு சொல்கிறான், அவனே சொல்கிறான். நான் தூங்கிக்கிட்டே இருந்தேங்கிறான். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம், கழுத்து சாயலை நான் தான் நினைப்பான், தியானம் தான் நினைப்பான். ஏன்னா பகல் பூரா வேலை செஞ்சுட்டு வந்திருப்பான். பரவாயில்லையே, இந்த சின்ன வயசில் இப்படி நேரம் நிமிர்ந்து உட்காந்து இவ்வளவு நேரம் தியானம் கூப்பிடுவான், அடித்து விட்டு இப்படிம்பான். என்னடா இவ்வளவு தியானம்? இல்லை சாமி தூங்கிட்டேன்பான். கழுத்தை சாயாமல் தூங்குற பழக்கம் அவனுக்கு இருந்திருக்கு. இதெல்லாம் இங்கே உண்மையிலே ஒரு வரப்பிரசாதம். நிமிர்ந்து உட்காந்து தூங்க முடியுமா? கீழே விழுந்துருவோமா இல்லையா? இதெல்லாம் 4வது தடை. 5வது தடை தமக. இது என்னன்னா, தமகன்னா பொதுவாக தமோகன்னு சொல்கிறது இல்லை, காரிய அகாரிய அவிவேகம். எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதுங்கிற அறிவின்மை. அதில் ஒரு தெளிவு இருக்காது. இந்த காரியத்தை செய்யலாம், இப்போ தியானம் பண்ணலாம், இப்போ தியானம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவே இல்லாமல் எதை எப்போ செய்யணுங்கிற ஒரு தெளிவின்மை ஒரு தடை அப்படிங்கிறார். காலையில் பார்த்தீங்கன்னா, இப்போ காலையில் நம்ம போகணும், டாக்டர் என்ன சொல்கிறாரு, டெய்லி யோகா பண்ணுன்னு ஒரு டாக்டர் சொல்கிறாரு. யோகா பண்ணால் உனக்கு உடல் ஆரோக்கியம். இன்னொரு டாக்டர் டெய்லி யோகா பண்ணுறியோ பண்ணலையே வாக்கிங் போயிருன்னு சொல்கிறாரு. யோகா பண்ணுறதா வாக்கிங் போகிறதா, இல்லை யோகா பண்ணிவிட்டு வாக்கிங் போகிறதா, இல்லை வாக்கிங் பண்ணிவிட்டு வாக்கிங் போயிட்டு யோகா பண்ணுறதா? குழப்பம் வருமா வராதா? இதில் ஒரு தெளிவு இல்லாமல் வந்துடுது. ரெண்டையும் செஞ்சால் முடிகிறது இல்லை, அதுக்கு டைம் காண்றது இல்லை. அப்போ எதாவது ஒன்று தானே, அப்போ எதாவது ஒன்றை பண்ணணுங்கிறது இப்படி ஒரு குழப்பத்தில் ரெண்டையும் பண்ணாமல் விட்டுறது. வாக்கிங்கும் போகிறதில்ல, யோகாவும் பண்ணுறதில்ல, ரெண்டையும் பண்ணாமல் விட்டால் எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஒரு தடைங்கிற இந்த குழப்பம், விவேகத்தில் குழப்பம். சாதனையில் உறுதி வராது. சரி ஏதோ ஒன்றை பண்ணி பார்ப்போம் அப்படின்றத பிரச்சனை இருக்காது. இதை பண்ணுறதா அதை பண்ணுறதான்னு சொல்லி குழம்பிட்டு என்ன பண்ணுறது, ரெண்டையுமே விட்டு விடுதல். இது எதை செய்கிறது செய்யக்கூடாது என்பதில் உள்ள குழப்பம்ங்கிறார். 6வது தடை. அடுத்து 5வது தடை தமக. 6வது தடை விக்ஷேபக. ரஜோகுணத்தினுடைய தூண்டுதல். இது பதஞ்சலி எடுத்து சொல்றார். பதஞ்சலியும் தடைகள் சொல்றார், தியானத்துக்குள்ள தடைகளும் சொல்லியிருக்கார். அதவே இங்கே வேற ஒரு கோணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. எதை நினைக்கணுமோ அதை விட்டு போட்டு வேற ஏதாவது நினைப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அதிலிருந்து விடுபடுவது, அந்த தடை ஒன்று வருமா? தியானத்தில் எந்த விஷயத்தை நினைக்கணுமோ அதைத்தான் நினைக்கணும். தேவையற்ற எண்ணம் வந்தால் அதுவும் தடை தானே, அதுவும் விக்ஷேபந்தான். இது எதனால் வரும்னா, ஒரு பொருளில் வைராக்கியம் இல்லைன்னா வரும், பற்று இருந்தாலும் வரும். பற்றினாலும் வைராக்கியம் இன்மையினாலும் தியானத்தில் விக்ஷேபம் வரும். அதாவது எல்லா தியானம் பண்ணவும் மனசு கொஞ்சம் போயிட்டு தான் வரும். ஆனால் ரொம்ப இருந்ததுன்னா, இப்போ 108 தடவை ஜபம் பண்ணணும்னு நினச்சி உட்காடுறோம். ஒரு 10 தடவை சொல்கிறோம், பிறகு ஒரு தடவை போகுது, பிறகு 10 தடவை போயிட்டு வந்தால் பரவாயில்ல. ஒரு தடவை சொல்லும் போது மட்டும் வருது, பிறகு மிச்ச நேரம் வாய் உள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கு, எண்ணம் பூரா எங்கேயோ ஓடிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? இதுக்கு காரணம் வெளி விஷயங்களில் அதிகமான பற்று, வெளி விஷயங்களிலிருந்து விலகி இருக்கக்கூடிய தன்மை இல்லாத சூழ்நிலை. இது தேவையற்ற எண்ண ஓட்டங்கள்ங்கிறார். இது 6வது தடை. 7வது தடை என்னன்னா ரசாஸ்வாதச்ச. 7வது தடை ரசாஸ்வாதச்ச. அதாவது சம்ஸ்காரங்கள். நம்மளுடைய நிதித்தியாசனம் சாதனை பண்ணுறதுக்கு முதல்ல முக்கிய தடையாக நம்மளுடைய சம்ஸ்காரங்களே தடையாக இருக்கான். சம்ஸ்காரங்களை நீக்கிறதுக்கு தான் தியானமே பண்ணுறோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ரசாஸ்வாதங்கிறது எப்படின்னா, நம்ம நிதித்தியாசனம் பண்ணும்போது ஒரு சுகம் வரும், தியானம் பண்ணும்போது சுகம் வருமா இல்லையா? அந்த சுகமே என்ன ஆகி போகிறோம், அது ஒரு சம்ஸ்காரமாகி அதில் அடிக்ட் ஆயிருமா. அந்த சாதனையை விட முடியாது. இப்போ தியானம் பண்ணி ஒருத்தர் பழகிட்டார்னு வச்சுக்கோங்களேன், வேதாந்த விசாரத்துக்கே வரமாட்டார்.
ஏன்னா அவருக்கு எப்போ பார்த்தாலும் அதில் ஒரு சுகம் கிடச்சிருது. அந்த சுகத்துக்கு அடிக்டார். நல்ல அடிக்ட்டு தான் அது. அது ஒரு நல்ல அடிக்ட்டு. மற்ற அடிக்டை விட இது இந்த சுகத்துக்கு அடிமையாகிறது ஒரு சந்தோஷம்தான். ஆனால் என்ன ஆகிறது, அந்த மகிழ்ச்சியிலேயே அவர் ஒரு அதில் இருந்துக்கிட்டு என்ன அதில் விடுபட முடியாமல் இருத்தல், இது ஒரு தடைங்கிறார். சில பேர் எல்லாத்தையும் தொடர்ந்து வைராக்கியம் கடவுள் பக்தியில் மட்டும் இருப்பாங்க. அதுலேயே ஒரு சுகம் கிடச்சிடும். அந்த வைராக்கியத்திலே ஒரு சுகம் கிடச்சிடும். அப்போ என்ன பண்ணுவார்னா, அதிலே இருந்துட்டு இந்த தத்துவ விஷயத்துக்கு உண்மையை புரிஞ்சு அதில் நிலை பெறுவதில் கோட்டை விட்டுருவாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்கார், நிதித்தியாசனம் என்ற சாதனையும் கடந்து வர வேண்டும் இருக்கார். சொல்லியிருக்காரா இல்லைங்களா? இவன் என்ன பண்ணுவான், தியானம் பண்ணுறதுலையும் இந்த நிதித்தியாசன சாதனை பண்ணுறதுலேயே உட்காந்து அதுலேயும் மூழ்கி விடக்கூடாது. அதிலிருந்தும் கடந்து வர வேண்டும், அடிமையாகி விடக்கூடாது. அதாவது வைராக்கியம், தியானம் போன்ற சாதனைகளில் அடிக்ட் ஆகி அதிலேயே மூழ்கி விடக்கூடாது. அப்படி மூழ்கினால் அதுக்கு பேர் ரசாஸ்வாதம். ஏன்னா தியானம் பண்ணும்போது கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா தியானத்தில் அப்படியே மனசு அதிலே லயிச்சு போயிடும். அதிலே லயிச்சிச்சுன்னா அதில் ஒரு சுகத்தை காண்டுட்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் இருப்போம். அதிலிருந்து விடுபட்டு நான் பிரம்மன்கிற சொரூப தியானத்துக்கு போகணும். அந்த நான் பிரம்மன்கிற எண்ணத்தை விட்டு நானே ஆனந்த சொரூபங்கிற அந்த ஆனந்தத்தில் நிலை பெறணும். தியானிக்கிற ஆனந்தத்திலிருந்து நான் சொரூப ஆனந்தத்துக்கு போகணுங்கிறார். இப்போ அந்த தியானிக்கிற ஆனந்தத்தில் இருந்தால் அதுக்கு பேர், அதிலேயே அடிக்ட் ஆனால் ரசாஸ்வாதக. இது 7வது தடை. பிறகு 8வது தடை சூன்யதா. 8வது தடை என்னது? சூன்யதான்னா இதை பதஞ்சலி கஷாயம்ங்கிறார். அதாவது சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம மனசு ஒரு காரணம் இருக்காது, அப்படியே சோகமாக இருக்கும். இந்த சோகத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தா ஒரு காரணம் தெரியாது. நம்மளை எரியாமல் என்ன ஆகும், அது அப்படியே சோர்வாக இருக்கும். சில நேரம் பாருங்கள், நம்மளை எரியாமல் சந்தோஷம் வரும், மனசு குதூகலம், ஒரு பொருள் விஷயமே இல்லாமல் குதூகலமாக இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கஷாயம் சொன்னால் நம்மளை எரியாமல் ஒரு சோர்வு ஏற்பட்டு, அதுக்கு ஒரு காரணம் சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது சில நேரம் உற்சாகம், சில நேரம் சோர்வு, இதுக்கு காரணம் தெரியாமல் இருக்கும். இப்போ நம்ம நிறைய என்ன, ஒரு நாளைக்கு ஒரு 10 புரோட்டா 15 புரோட்டா வயிற்றுக்குள்ளே போட்டாச்சு, புரியுதுங்களா? நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு கொஞ்சம் அதிகமாக உள்ளே போட்டேன். போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரியா இருக்குது, அதை ஜீரணிக்கிறதுக்கு முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுது, ஒரு மாதிரியா ஒரு ஃப்ரீனஸ் இல்லாமல் இருக்குது. கக்கவும் முடியலை, ஜீரணிக்கவும் முடியலை. 2 கட்ட நிலவரம் இருக்கிறது. ரொம்ப சாப்பிட்டனால ஒரு மாதிரியா இருக்குது, வெளியவும் தள்ள முடியாது, உள்ளேயும் அது கொஞ்சம் சீக்கிரம் ஜீரணிக்க முடியலை. அப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படியே இருக்கும். அப்போ என்ன வேணும், பேசாமல் விட்டுறணும். அப்போ என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் விட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், எப்படி விடணும், திருப்பி உள்ளே போடாமல் விடணும். திருப்பி மேலே ஏதாவது போட்டீங்கன்னா என்ன ஆகும், அப்போ இந்த கஷாயம்னு அப்படி ஒரு சோறு போலும், வேற கண்டதை சிந்திக்காமல் மனசை அப்படியே விட்டுரு, எப்படி இருக்கோ அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு அதுவாக என்ன ஆகும், எப்படி சாப்பாடை திருப்பி உள்ளே விடாமல் விட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகும், 1 மணி நேரம் கழிச்சு அதுவாக மெதுவாக ஜீரணமாகி போயிடும். அது மாதிரி வரக்கூடிய சோர்வு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு காரணமும் இல்லாமல் வரக்கூடிய சோர்வு வந்தால் அதை கண்டுக்கிறாமல் விட்டுறணும். வேறு சிந்தனையில் கொண்டு இப்படி சோர்வாக இருக்குன்னு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்லாம் விட்டுட்டு கொஞ்சம் பேசாமல் அமைதியாக விட்டுட்டா அது நீங்கும் சொல்கிறார். இதுக்கு பேர் கஷாயம், சூன்யதாங்கிறாருங்க. இப்படி பதஞ்சலி சொல்கிறது இதில் தான் சொல்கிறார். அதாவது அதை அப்படியே விடுறது. ஏவம் யத் விக்ன பாகுல்யம், இவ்விதம் இது போன்ற அதிகமான எந்த தடைகள் இருக்கின்றதோ கடைசி வரி தியாஜியம், அவைகளை துறக்க வேண்டும். பிரம்மவிதா சனைகை, படிப்படியாக பிரம்ம ஞானிகளால் அந்த தடை நீக்க வேண்டும். எப்படி சொல்றாரு பாருங்க, இது எப்படி நீக்கணுமா, ஒரே நாளில் மொத்தமாக நீங்கள் எதையுமே நீக்க முடியாது. என்ன பண்ண, சனைகைன்னா படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தடைகளை பிரம்ம ஞானிகள் நீக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நீக்குங்கிறார். ஏவம் யத் விக்ன பாகுல்யம், இவ்விதம் இது போன்ற அதிகமான எந்த தடைகள் இருக்கின்றதோ தியாஜியம்னு அவைகளை துறக்க வேண்டும். பிரம்மவிதா சனைகை, கடைஸ்வரி 128 படிப்படியாக பிரம்ம ஞானியினால் அந்த தடைகளை நீக்க வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது இந்த
இதுக்கு ஒரு சொல்கிறார், சில நேரங்கள் எப்படி இருக்கும்னு சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த 7வது ரஜாஸ்வாதம் அதில் ஒரு அமைதி வந்துருக்கும் பார்த்தீங்களா, தன்யோக இதி புத்தின்னு ஒருவர் சொல்கிறார். நான் அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தடையாம். அடைஞ்ச பிறகு நினச்சா பரவாயில்ல, ஞானம் அடையிறதுக்கு முன்னே ஞானம்லாம் அடைஞ்சிட்டேன் அப்படி நினச்சா எப்படி இருக்குது, அதுவும் ஒரு தடை. இதுவும் ரஜாஸ்வாதம்ங்கிறதுல சொல்கிறாங்க. இந்த எண்ணம் வந்துடுது பல சாதனைகள். எப்போ எனக்கெல்லாம் போதும்ப்பா, நான் எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன், ஏதாவது கோயிலுக்கு எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு அழுத்து போச்சுப்பா, போதும்ப்பா அப்படிம்பாங்க, சொல்கிறாங்களா இல்லையா? அதில் முடியாமல் என்ன பண்ணுறது, இந்த சாதத்தை முடிச்சுதான் நினைக்கிறது. அது மாதிரி இந்த மாதிரி 8 தடைகள் இருக்குது. என்னென்ன தடைகள்? அனுசந்தான ராகித்யம், தொடர்ச்சி இல்லாமை. சோம்பல், ஆலசியம், சோம்பல். போகல் ஆலசம், போகத்தில் பற்று, இன்பத்தில் பற்று. லயக, தூக்கம். தமக, எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் உள்ள அறியாமை. விக்ஷேபக, ரஜோகுண தூண்டுதலால் வரும் தேவையற்ற எண்ண ஓட்டங்கள். ரஜாஸ்வாதச்ச, தியானம் போன்ற சுகங்களுக்கு அடிமையாதல். சூன்யதா, கஷாயம், மன அழுத்தம், மனச்சோர்வு. இந்த 8 விதமான தடைகளும் நீ சாதனை செய்யும்போது எந்த சாதனை பண்ணாலும் அதுக்கு வரும். அதிலிருந்து நீயே விடுபட்டு வர வேண்டும் சொல்லி இந்த 8 சாதனைகளை சொல்லி அதுக்குரிய தடைகளை இங்கே சொல்கிறார். அடுத்ததில் என்ன பண்ண போகிறார்னா 129, 134 வரைக்கும் நிதித்தியாசனம், அதற்கு உண்டான மகத்துவத்தை சொல்ல போகிறார். நிதித்தியாசனத்தினுடைய மகத்துவத்தை சொல்ல போகிறார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். 2 ஸ்லோகத்துக்கும் பார்க்கணும். 127 முதல் வார்த்தை சமாதவம். சமாதவம்னா தியானம் அல்லது சமாதி முதலிய சாதனைகளை. இந்த 15 சாதனை முன்னாடி சொல்லியிருக்காருல்ல, அதில் என்ன பண்ணிட்டாருன்னா சமாதவம்னா கடைசியாக சொன்னது சமாதின்னு சொன்னார். சமாதவம்னா சமாதி முதலிய சாதனைகளை கிரியமானேது, மேற்கொள்ளும் பொழுது, இந்த சாதனைகளை எல்லாம் நீ மேற்கொள்ளும் பொழுது வைபலாத், அதாவது விக்னான் யாயந்தி வைபலாத்ன்னு இருக்கு. வைபலாத்துன்னு சொன்னால் கண்டிப்பாக, விக்னானி, விக்னானி ஆயந்தி, அதை பிரித்தோம்னா விக்னானி ஆயந்தி. விக்னானினா தடைகள், வைபலாத்துனா கண்டிப்பாக, விக்னானி தடைகள், ஆயந்தி வரும். இந்த சமாதி முதலிய சாதனைகளை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக தடைகள் வரும் சொல்லிட்டார். முதல் வரி தடை கட்டாயம் வருங்கிற ஸ்டேட்மெண்ட். 2வது வரியும் சொல்லி இதில் 2வது வரியும் அடுத்ததில் முதல் வரியில் 8 தடைகளை சொல்கிறார். அவைகள் முதல் இது பாருங்கள், இந்த 127 2வது வரியில் அனுசந்தான ராகித்யம். அனுசந்தான ராகித்யம்னா தொடர்ச்சி இல்லாமை. முதல் தடை தொடர்ச்சி, தொடர்ந்து செய்யாமை, தொடர்ச்சி இல்லாமை. அடுத்தது ஆலசியம், சோம்பல். 2வது தடை என்னது? சோம்பல். 3வது தடை போக லாலசம், போகத்தில் உள்ள பற்று. இது 127வது ஸ்லோகத்தில் 3 தடைகளை சொல்லி முடிச்சிருக்காரு. 128 மிச்சம் 5 தடையை சொல்லி அங்கே முடிப்பார். அதில் லயக, தூக்கம். தமக, அடுத்த வார்த்தை காரிய அகாரிய அவிவேகம், எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் உள்ள அறியாமை. அடுத்தது விக்ஷேபக, ரஜோகுண தூண்டுதலால் வரக்கூடிய தேவையற்ற எண்ணங்கள், விக்ஷேபக. பிறகு ரசாஸ்வாதச்ச, தியான சுகத்திற்கு அடிமையாதல். இந்த தியானம் போன்ற சில சுகங்கள் என்ன, தியானம் வைராக்கியம்லாம் இருக்குது பாருங்க, இதுலேயே என்ன பண்ணிடுறது, இந்த சுகத்திலே மூழ்கி போகிறதல். ரசாஸ்வாதச்ச, தியான சுகத்திற்கு அடிமையாதல். சூன்யதா, அடுத்தது சூன்யதா. சூன்யதானா கஷாயம், ஒரு காரணமும் இல்லாத மன அழுத்தம். ஏவம், அடுத்த வரி கடைசி வார்த்தை ஏவம்னா இவ்விதம். இப்படி சொன்ன இந்த 8 சாதனைகளை யத் விக்ன பாகுல்யம். விக்ன பாகுல்யம் சொன்னால் எந்த தடைகள் இருக்கின்றதோ, இப்படி எந்த தடைகள் இருக்கின்றதோ அவைகளை பிரம்மவிதா, பிரம்ம ஞானிகளால் சனைகை, படிப்படியாக தியாஜ்யம், விட வேண்டும். இந்த தடைகள்லாம் எப்படி என்ன செய்ய சொல்கிறாரு, மொத்தமாக ஒரே நாளில் டோட்டலாக எல்லாத்தையும் விட முடியாது, படிப்படியாக இந்த சாதனைகள் அனைத்தையும் விட வேண்டும். இப்படி 8 தடைகள் சொல்லி
இந்த 8 தடைகளையும் என்ன சொல்கிறாரு, விட வேண்டும் சொல்கிறார். ஒரே நாளில் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம சபரிமலைக்கு போகும்பொழுது பார்த்திங்கன்னா எல்லா சாதனையும் அப்படியே ஆரம்பித்து பண்ணுவோம். 2 மாதம் முடிச்சிருவோம். 2 மாதம் முடித்த பிறகு ஒன்றை கூட கண்டினியூ பண்ணலாம்ல. காலையில் எந்திரிக்கிறது கண்டினியூ பண்ணி, துவைச்சி குளிக்கிறது, டெய்லி காலையிலையும் ஒருக்கா துவைச்சி குளிக்கிறது, சாயந்தரம் துவைச்சி, இது ஒன்றும் கஷ்டமா? துணி அலசி போட்டு குளிப்பான். அப்படியாவது பண்ணலாம்னா ஒன்று கூட அப்படியே விட்டுறது. ஏதாவது ஒன்றை பிடிக்க, அப்புறம் அடுத்த வருஷம் இன்னும் கடைப்பிடிக்கிறது. சனைங்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக இவைகளை எல்லாம் கடைப்பிடிக்க வேண்டும், படிப்படியாக நீக்க வேண்டும் சொல்கிறார். அப்படி நீக்கினாத்தான் பண்ண முடியும். அடுத்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே 129லிருந்து 134 வரைக்கும் நிதித்தியாசனத்தின் பெருமை அல்லது மகத்துவம். கட்டாயம் ஏன் நிதித்தியாசனம் பண்ணணும், நீ எல்லா சாதனையும் முடிச்சுட்டு நிதித்தியாசனம் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறார். இந்த நிதித்தியாசனங்கிற சாதனையில் மனசை பற்றி ரொம்ப வரும். மனதினுடைய தன்மையில் சொல்ல போகிறார். மனசை அழிக்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம், அதெல்லாம் இல்லை. மனசு கட்டாயம் நம்மளுக்கு தேவை. மனம்தான் முக்கியமான ஒரு கருவின்னு சொல்லி அந்த கருவியின் மூலமாக நிதித்தியாசனம் என்ற சாதனையை சொல்ல போகிறாரு. அதை நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.